إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் அவனுடைய இல்லத்தில் அமைதியான முறையில் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரித் தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலில் என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, மனித சமுதாயமாகிய நமக்கு அல்லாஹ் எண்ணி சொல்ல முடியாத பல்வேறு நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான். அந்த நியாமத்துகளில் ஒன்றுதான் நமக்கென்று அல்லாஹ் ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்து வழங்கியிருக்கிறான். அந்த வாழ்க்கை துணை எதற்காக என்றால், மனித சமுதாயம் அமைதியோடும் மன நிம்மதியோடும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا என்ற இந்த வசனம் ஓதப்படாத திருமண மேடைகளே கிடையாது. எல்லா திருமண ஹுத்துபாக்களிலும் இந்த வசனம் கண்டிப்பாக இடம்பெற்றே தீரும். அந்த வசனத்தினுடைய பொருளும் அந்த ஹத்தீபுகளால் பல மேடைகளில் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் அருள்கொடை என்னவென்று சொன்னால் இதுதான். அவனுடைய மனம் அமைதியாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாழ்க்கை துணையை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். அதைத்தான் நாம் இல்லற வாழ்க்கை என்று சொல்கிறோம். இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரையில் அந்த இல்லற வாழ்க்கை சொர்க்கமாக அமைவதும் அல்லது நரகமாக அமைவதும் எதை பொறுத்திருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இப்போதெல்லாம் மனிதனை கெடுக்கக்கூடிய, மனிதனுடைய மனதை மயக்கக்கூடிய எத்தனையோ குழப்பங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது, நாள்தோறும் நடக்கிறது. குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய, இல்லற வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய எத்தனை நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இல்லற வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு அந்த இல்லற வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள்.
இஸ்லாம் கூறக்கூடிய இல்லற வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படியும் இருக்கலாம் என்பதை மாதிரியான ஒரு தோற்றத்தை இப்போதைய உலகம் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. நாம் காணக்கூடிய இந்த நாகரிக உலகம் இருக்கிறது, எதை மனிதன் நாகரிக உலகம் என்று சொல்கிறானோ, போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அந்த நாகரிக உலகம் இல்லற வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டு வருகிறது. இஷ்டத்திற்கு யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், இஷ்டத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் விவாகரத்து செய்து கொள்ளலாம், பிறகு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை மனித வாழ்க்கையோடு, புனிதம் நிறைந்த மனித வாழ்க்கையோடு கலந்துவிடக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கண்கூடாக கண்டு கொண்டு வருகிறோம். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு முன்மாதிரி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை புனிதமானது, மகத்துவம் நிறைந்தது, கண்ணியமானது. இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை, மிருக வாழ்க்கை அல்ல. நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை முறையை படித்து தெரிந்து அந்த அடிப்படையில் தான் இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும். இல்லை என்றால் அது வேறு எங்கோ போய் முடிந்துவிடும். இல்லற வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அது கேள்விக்குறியாக்கிவிடும். எதற்காக திருமணம் செய்கிறோம் என்பதை அறியாமலேயே அந்த இல்லற வாழ்க்கை முறிந்து போய்விடக்கூடிய அவல நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு விவாகரத்து விண்ணப்பங்கள் அதிகமாக வந்த வண்ணம் இருக்கிறது. சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் இதை சம்பந்தப்பட்டவரிடத்தில் விசாரித்து விட்டுத்தான் சொல்லுகிறோம். விவாகரத்து விண்ணப்பங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மற்ற கோரிக்கைகளை விட, மற்ற ஃபைல்களை விட இது சம்பந்தமான ஃபைல்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்று ஊர் நிர்வாகம் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை முற்றி போய் கொண்டிருக்கிறது. இதில் வேடிக்கையும் ஆச்சரியமும் வருத்தம் நிறைந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஹுலா என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் தரப்பிலிருந்து கோரக்கூடிய விவாகரத்துகள் இருக்கிறது, அதுவும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த அளவிற்கு தலாக் விடுவதற்கும் ஹுலா செய்வதற்கும் உரிய வழிமுறைகளை இஸ்லாம் எளிமைப்படுத்தி இருக்கிறதா? இல்லற வாழ்க்கைக்கு இஸ்லாம் தரக்கூடிய அர்த்தம் என்ன? இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய இனிமையான முறையில் நடத்தி செல்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கண்டிப்பாக தெரிந்து ஆக வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்துவிட முடியாது. நாம் எல்லாம் மறுமைய நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடியது அல்ல. இதற்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஈடு இணையற்ற வாழ்க்கை. அங்கே விசாரணை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது. அந்த விசாரணையில் எந்த இடைத்தரகர்களும் தேவைப்பட மாட்டார்கள், வக்கீல்கள் வாதாடுவதற்கு வரமாட்டார்கள். இறைவனுக்கு முன்னாலே நேரடியாகவே விசாரணை நடத்தப்படக்கூடிய அந்த நீதிமன்றம் எல்லா நீதிமன்றங்களை விட மிகப்பெரிய நீதிமன்றம் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் தான் நாம். இதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கில் நாம் வாழக்கூடாது. இது போன்ற விஷயங்களில் அவசரப்பட்டு நாம் எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. நாம் எல்லாம் அடிக்கடி டயலாக் பேசுவோம். வாழ்க்கை என்று சொன்னால் மேடு வண்ணங்கள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்று டயலாக் பேசுவோம். பேசுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வாழ்ந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். ஒரு சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாலை நாம் எந்த இடத்தை, எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அதுவரை சீராக இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. அதிலே மேடு பள்ளங்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், கற்கள் இருக்கும். இதையெல்லாம் கடந்துதான் நம்முடைய எல்லையை, நாம் சேர வேண்டிய இடத்தை அடைய முடியும். முட்கள் கிடைக்கிறதே, கற்கள் கிடைக்கிறதே, மேடு பள்ளமாக இருக்கிறது. எப்படி இதில் நாம் சவாரி செய்வது, எப்படி இதில் பயணம் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய இலக்கை நாம் எட்ட முடியாமல் போய்விடும். எனவே நாம் நிதானமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். குறிப்பாக இல்லற வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வெளியிலே பார்ப்பதற்கு பல பேருடைய பார்வைக்கு, கண்ணுக்கு கணவன் மனைவியாக காட்சி தருகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள்
நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். இல்லற வாழ்க்கை என்பதே மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். மனிதனை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இல்லற வாழ்க்கையினுடைய நோக்கம் மன அமைதி, மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சியை அடைவதற்குரிய வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். சில ஆலோசனைகளை இஸ்லாம் கணவனுக்கு சொல்கிறது. அதுபோன்ற சில அறிவுரைகளை, சில ஆலோசனைகளை மனைவிக்கு சொல்கிறது. இரண்டு பேருக்கும் இஸ்லாம் வழங்கக்கூடிய ஆலோசனைகளை, அறிவுரைகளை ஏற்று நடக்க வேண்டும். யாரிடத்திலும் கவுன்சிலிங் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரிடத்திலும் ஆலோசனை பெற தேவையில்லாத அளவிற்கு குர்ஆன் அருமையான பொக்கிஷம், பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தகவல் பெட்டகம் நமக்கு அள்ளி அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இருவருக்கும் பொதுவான அறிவுரைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழங்காமல் இல்லை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடக்காத கசம்பான சம்பவங்களா நம்முடைய வாழ்க்கை நடந்துவிட போகிறது? இன்றைக்கு நம்முடைய இல்லற வாழ்க்கையில் நாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய நபி தோழர்களும் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக அவர்கள் திகழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அதை பாடமாக எடுத்து செயல்பட வேண்டும். கதை அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, படித்து ரசித்து விட்டு செல்வதற்கு வரலாற்று உண்மைகள் ஹதீஸ் கித்தாபுகளிலே, கிரந்தங்களிலே பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எதற்காக? நாம் பாடம் பெற வேண்டும், அவற்றை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொண்டு நல்ல சிந்தனைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான், நல்ல தெளிவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை கூட திறந்த புத்தகமாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதற்கொண்டு அவருடைய பல்வேறு மனைவியர்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக விவரிக்கிறார்கள் என்று சொன்னால் எதற்காக? இதெல்லாம் விளையாட்டு காரியமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட தீர்வுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை கூட இந்த சமுதாயத்திற்காக ஒரு திறந்த புத்தகமாக ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கும் அறிவுரைகளை சொல்கிறான், பெண்களுக்கும் அறிவுரைகளை சொல்கிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சூரத் நிசா என்கின்ற அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வஅஷிருஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களிடத்தில் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தொடர்ந்து சொல்கிறான், ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன் வயஜஅல் அல்லாஹ் ஃபீஹி கைரன் கஸீரா. ஒருவேளை அந்த பெண்களிடத்தில் உங்களுக்கு பிடிக்காத, அதிருப்தி அளிக்கக்கூடிய ஏதேனும் விஷயங்களை நீங்கள் பார்த்தால் பொறுத்து கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திருப்திப்படாத சில வேலைகளை, சில செயல்களை அந்த பெண்கள் மனைவியர்கள் செய்கிறார்கள், அது உங்களுக்கு ரசிக்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட சில தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அவசரப்பட்டு நீங்கள் விவாகரத்து வரை வந்து விடாதீர்கள், மன முறிவை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடாதீர்கள். பொறுத்து கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீர்கள், ஆனால் அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நன்மை வைத்திருப்பான். நம்மால் முடிவு செய்ய முடியுமா இது நல்லது இது கெட்டது என்று? நம்மால் எதையும் தீர்க்கமா முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. நாம் என்னதான் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் ஆய்வுகள் செய்து முடிவெடுத்தாலும் கூட அந்த முடிவுகள் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே நீங்கள் அவசரப்பட்டு மனைவிடத்தில் காணக்கூடிய அதிருப்தியான செயல்களை கண்டு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் நீங்கள் வந்து விடாதீர்கள். அல்லாஹ் அதில் சில ஹைரை வைத்திருப்பான். இது அல்லாஹ் கூறக்கூடிய வசனம், இது நம்முடைய சொந்த கருத்தல்ல.
அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம் உங்களுடைய மனைவியரிடத்தில், ஆனால் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதில் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை உள்ளடக்கி வைத்திருப்பான். எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள், ஆத்திரப்படாதீர்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையோடு இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹைர் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவம் நம் யாருக்கும் தெரியாத ஒன்றல்ல. உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இன்னொருவரோடு சம்பந்தப்படுத்தி சில கயவர்கள் நயவஞ்சகர்கள் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் மிகவும் சஞ்சலமடைந்தது, மனம் புண்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த இடத்தில் அவர்கள் ஒரு இறை தூதர் என்ற நிலையிலிருந்து விலகி ஒரு சாதாரண மனிதனை போன்ற நிலைக்கு மாறிவிட்டார்கள். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சம்பவம் நிகழும் போது அவன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவானோ, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இறை தூதராக இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். தீர்வுகளை தேடிச் செல்கிறார்கள். என்னுடைய மனைவியின் மீது இப்படி ஒரு அவதூறு அவாண்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது, இப்போது நான் என்ன செய்வது என்று ஒவ்வொருவரிடமாக ஆலோசனை கேட்கிறார்கள். வழக்கமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்துதான் தீர்வுகளை தேடுவார்கள், பெறுவார்கள். ஆனால் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொருவரிடமாக சென்று தீர்வை தருகிறார்கள். எனக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று அலியிடத்தில் கேட்கிறார்கள், மற்ற நபித்தோழரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது சில பேர் சொல்கிறார்கள், ஆயிஷா விட்டு அவங்களுக்கு வேற மனைவியா இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், சிண்டு முடிஞ்சு விடுறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? தீர்வை தேடி போனா ஒரேடியா க்ளோஸ் பண்ணிடுறது, சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறது, அதான் தீர்வு, வேற மனைவியா இல்லை என்றெல்லாம் கூட சில பேர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹ் அவசரப்படவில்லை. அங்கேதான் அவர்கள் ஒரு இறை தூதர் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள். அந்த சம்பவம் பாதித்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டாலும் கூட அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமை காத்தார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் இறை தூதர் என்பது நிரூபணமானது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை அருளுகிறான். ஒன்றல்ல இரண்டல்ல, குர்ஆனில் 10 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிரபராதி என்று கூறி அந்த வசனங்கள் அருளப்படுகின்றன. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் அடைகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர், எண்ணி பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை விட ஒரு பெரிய பிரச்சனையுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டதா? அவதூறு பிரச்சனை, மனைவியின் மீது அவதூறு சொல்லப்பட்ட ஒரு பிரச்சனை ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு ஆழமாக பாதித்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதுதான் அளப்பற்ற பாசத்தை, பிரியத்தை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனைவியின் மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் அவர்கள் அவசரப்படவில்லை, நிதானமாக சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். அதன் காரணமாக ஆயிஷாவை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். இல்லை என்று சொன்னால் மனமுறிவு ஏற்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட அவசர முடிவை எடுத்திருந்தால். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு என்ன முன்மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயம் உங்களுக்கு வெறுப்பதை போல தோன்றலாம், ஆனால் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைரை வைத்திருப்பான். இந்த வசனங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவின் மீது கொண்டிருந்த அந்த பிரியம் இருக்கிறதே, அது பன்மடங்காக பெரியது என்று வரலாற்று நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கைரை வச்சிருக்கான் பார்த்தீங்களா? பிரிவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த இணைப்பு இருக்கிறதே, அதில் ஒரு இனம் காண முடியாத, விவரித்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அடைந்தார்கள் என்பது வரலாறு. எனவே அவசரப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். இன்னொரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஷையன் ரலிய மின்ஹா ஆஹர் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியின் மீதும் அவசரப்பட்டு முடிவெடுத்து அதிரித்து கொண்டு அவளை பிரிந்து விட வேண்டாம். அவசரப்பட்டு பிரிந்து விடாதீர்கள்.
ஏனென்றால் ஒரு குணம் அவளிடத்தில் உனக்கு பிடிக்காமல் போனாலும் வேறொரு குணம் உன்னிடத்தில் பிடிக்கக்கூடிய குணங்கள் இருக்கலாம். அவளிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களுமா பிடிக்காம போயிடும். சில குணங்கள், சில செயல்பாடுகள் நமக்கு பிடித்தமில்லாமல் இருந்தாலும் கூட பல குணங்கள் நமக்கு பிடித்தமுள்ளதாக அவரிடத்தில் இருக்கிறது. அதை வைத்து நீ திருத்திக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். சில குணங்களுக்காக, அவளிடத்தில் காணப்படக்கூடிய சில குறைபாடுகளுக்காக ஒட்டுமொத்தமாக அவளை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கத்திலிருந்து அவளை விலக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கடைசியில் அவளிடம் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நீ இழக்க வேண்டியது ஏற்படும் என்ற பேருண்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இல்லற வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு கல்வி, அது ஒரு கலை, கற்று தெரிய வேண்டிய ஒரு கலை. அந்த கலையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், அந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டு நெறிமுறைகளை இஸ்லாம் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நமக்கு அருமையாக போதித்துக் கொண்டிருக்கிறது. பெண்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலேயே சிறிய வயது பெண்ணாக இருந்தார்கள். சிறிய வயது பெண் என்று சொன்னால் எந்த அளவிற்கு சிறிய வயது என்று சொன்னால் விளையாட்டு பிரியராக இருந்தார்கள். விளையாட்டில் ஈடுபாடு உள்ளவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு அவருடைய தோழிகள் எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். பொம்மைகள், டாய்ஸ், விளையாட்டு பொம்மைகளை வைத்து ஆயிஷாவோடு சேர்ந்து அவருடைய சக தோழிகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வருவார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் என்பதற்காக மற்ற பெண்கள் எல்லாம் எழுந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து ஆயிஷாவோடு சென்று விளையாடுங்கள் என்று தான் ஒதுங்கிக் கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஒரு இளம் பெண், சிறிய வயது பெண், விளையாட்டில் பிரியமுள்ளவள், விருப்பமுள்ளவள் என்ற அந்த மனைவியினுடைய உணர்வை, அந்த விளையாட்டு உணர்வை, ரசனை உணர்வை அவர்கள் புரிந்திருந்த காரணத்தினால் அதற்கு வழிவிட்டார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. கணவன்மார்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் வேறு எந்த பெண்களோடும் நம்முடைய மனைவி பேசிவிடக்கூடாது. அவள் முழுக்க முழுக்க அவளுடைய எல்லா கவனம் நம் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய மனைவியினுடைய உணர்வுகளை நாம் மதிக்கவில்லை என்பதனுடைய அடையாளம் அல்லவா இது? ரசூலுல்லாஹ் எப்படி மதித்திருக்கிறார்கள்? இது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். வந்து பார்க்கிற பொழுது அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொம்மைகளுக்கு மத்தியிலே நடுவிலே ஒரு வினோதமான ஒரு பொம்மை இருக்கிறது, ஒரு குதிரை இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை சுட்டிக்காட்டி கேட்கிறார்கள். ஒரு உலக தலைவர், இஸ்லாமிய வழிகாட்டி, ஒரு இறை தூதர் தன்னுடைய மனைவிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது பாருங்கள். வெளியில் அவர்கள் இறை தூதர், ஆனால் வீட்டில் ஒரு நல்ல கணவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கிறார்கள். அது என்ன என்று கேட்கிறார்கள். இதோ அவர் இறை தூதருக்கு வேலை, இதோ ஒரு உலக தலைவருக்கு வேலை. அப்போது ஆயிஷா சொல்கிறார்கள், அது குதிரை என்று சொல்கிறார்கள். குதிரையா? குதிரைக்கு இறக்கை இருக்குமா? அதில் 2 இறக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. குதிரையில் 2 இறக்கைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்குறாங்க, குதிரைக்கு இறக்கை இருக்குமா அப்படின்னு. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? ஆயிஷா சொல்கிறாங்க, சுலைமான் நபிக்கு ஒரு குதிரை இருந்தது, அந்த குதிரைக்கு இறக்கை இருந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா என்று சொல்கிறார்கள். வேடிக்கையை பாருங்கள். கணவனும் மனைவியும் நகைச்சுவை கலந்துரையாடல். அது வெளியில் மற்றவர்களுக்கெல்லாம் இறை தூதராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக விளங்கி இருக்கிறார்கள். நகைச்சுவை உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சாதாரண விஷயத்தை அது தன்னுடைய மனைவிக்கு பிடித்திருக்கிறது என்ற காரணத்தினால் அதற்கு முக்கியத்துவம் தந்து பேசுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பொருட்டா? இதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துட்டு பேச முடியுமா? இல்ல. ஏன் அதை பொருட்டா எடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள்? மனைவிக்கு அதில் விருப்பம் இருக்கிறது. அதனால் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையும் இணைத்துக் கொள்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனைவியினுடைய விருப்பு வெறுப்புகளை, உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கணவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது.
இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க, நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களா இது? எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரண விஷயங்கள். இன்றைக்கு மனம் முறிவு வரை சென்றிருக்கிறது என்று எத்தனை பிரச்சனைகளை சொல்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை எல்லாம் அடி முதல் நுனி வரை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது எங்கிருந்து ஆரம்பமாயிருக்கிறது என்று பார்த்தால் சின்ன பிரச்சனையிலிருந்து அது ஆரம்பிச்சிருக்கும். சாதாரண பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை தான் கடைசியில் அது மனம் முறிவு வரை போயிருக்கும். ஆக சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தக்கூடாது. இதுவெல்லாம் இங்கே நாம் சொல்லி காண்பித்த இந்த விஷயங்கள் இருக்கிறது, இது நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமற்ற விஷயங்கள் அல்ல, மிக சின்ன சாதாரண விஷயங்கள். இதை நாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகளை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது, அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது அவர்களுடைய இயல்பு. இது யாருடைய வாக்குமூலம்? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். விலா எலும்பு எப்படி இருக்குங்க? வளைவாக இருக்கிறது, வளைஞ்சுதான் இருப்பாங்க, கோணலத்தான் இருப்பாங்க. எந்த உலகத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரிதான், 100% சரியாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கவே முடியாது. அது சாத்தியமற்றது, அது நடக்கவே நடக்காது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், அருமையாக சொன்னார்கள். நீ ஒரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோணல் இருக்கிறதே, அதை வைத்துக் கொண்டுதான் நீ வாழ்க்கை நடத்த முடியும். அது இல்லாமல் அதை விலக்கி கொண்டு உன்னால் வாழ்க்கை நடத்த முடியாது. அந்த குறைபாடுகளோடு தான் அவளிடத்தில் நீ வாழ்க்கை நடத்த முடியும். குறைபாடுகள் இல்லாத 100% சரியாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு தான் நான் வாழ்வேன் என்று சொன்னால் நீ சன்னியாசியாத்தான் போகணும். இல்லற வாழ்க்கை நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது. எனவே எந்த பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அவரிடத்தில் சில சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதை கண்டுகொள்ளக்கூடாது. அப்படி அந்த சின்ன சின்ன தவறுகளை நீ சரி செய்தாக வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் அது விவாகரத்தில் போய் முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஏனென்றால் விலா எலும்பு எப்படி இருக்கிறது? வளைவாக இருக்கிறது. அதை நிமிர்த்த முற்பட்டால் என்ன ஆகும்? அது முறிந்து போய்விடும். விலா எலும்பு வளைவாக இருக்கிறது என்பது அது இயல்பான விஷயம், அந்த எலும்பினுடைய தன்மை அது. அதை போலத்தான் பெண்ணிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அது இயல்பு, அது அப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட குறைகளோடு தான் அவளிடத்தில் நாம் வாழ்க்கை நடத்தியாக வேண்டும். முற்றிலும் 100% சரியாக நிமிர்த்த முற்பட்டால், விலா எலும்பை நிமிர்த்த முற்பட்டால் என்ன நிலைமை ஏற்படுமோ அதுதான் வாழ்க்கையிலும் ஏற்படும். விலா எலும்பை நிமிர்த்த முற்பட்டால் அது முறிந்து போய்விடும். அதே போல ஒரு பெண்ணை 100% சரியாக ஆக்கிய தீர்வேன் என்று முற்பட்டால் அது தலாக்கில் போய் முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். வக்கஸ்ருஹா தலாக்குஹா என்று சொல்கிறார்கள். என்ன அருமையான விஷயத்தை எவ்வளவு அற்புதமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு பெண்ணினுடைய இயல்பான தன்மை என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லவ் அஹ்சன்த இலா இஹ்தா குன்ன தஹர, நீ காலம் முழுக்க, உன்னுடைய ஆயுள் முழுக்க அவளுக்கு நல்லதையே செய்து கொண்டு வந்தாலும், எல்லா விதமான நன்மைகளையும் செய்து கொண்டு வந்தாலும், ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னிடமிருந்து ஏதாவது ஒரு சிறிய தவறை அவள் பார்த்து விட்டால் கூட அவளுடைய வாயிலிருந்து என்ன வரும் தெரியுமா? மா ரஐத்து மின்க ஹைரன் கத்து, வாங்கிட்ட இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நடத்தி நான் ஒரு நன்மையும் கண்டது கிடையாது என்றுதான் அவள் சொல்லுவாள். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு, அழகான முன்னுதாரணம் ரசூலுல்லாஹை விட இன்னொரு நம்மால் காட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமே அவர்கள்தான், முன்மாதிரி அவர்கள்தான். அவர்கள் சொல்கிறார்கள், காலம் முழுக்க நன்மை செய்தாலும் ஏதேனும் ஒரு சிறு பிழையை, ஒரு சிறு தவறை உன்னிடத்தில் பார்த்து விட்டால் அவளிடமிருந்து வரக்கூடிய, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? வாங்கிட்ட இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து என்னத்தை சுகத்தை கண்டேன் என்ன நினைச்சுவா அவ சொல்லுவா. இது அவருடைய இயல்பு. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது ஒரு அர்த்தமற்ற வார்த்தை, இதற்கு நீங்கள் அர்த்தம் கொடுக்கவே கூடாது. இது அர்த்தமில்லாத வார்த்தை என்று உதாசீனம் செய்துவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே போல எப்போதுமே பெண்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க
மற்ற பெண்களோடு அவங்களை நினைச்சக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. என்ன சாயா போட்டிருக்கிற நீ? நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்த, டீ கொடுத்தாங்க, கல் சொட்டு மாதிரி இருந்தது, இன்னும் நாக்கில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவள் வாயிலேருந்து உடனே ஒரு வார்த்தை வரும், அப்போ நாளையிலேருந்து அங்கே போய் டீ குடிங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு வார்த்தை வரும். இது தேவையா நமக்கு? எந்த பெண்களோடும் எந்த மனைவியும் தன்னை ஒப்பிட்டு பேசுவதை விரும்ப மாட்டாள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்கள் உட்பட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவை பற்றி அடிக்கடி பாராட்டி புகழ்ந்து பேசுவார்கள். அப்போது ஆயிஷா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த கிழவியை பற்றி தானே பேசிட்டே இருக்கிறீங்க அப்படிமா. யார் சொல்லுவா? ஆயிஷா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னாலே இன்னொரு பெண்ணை உயர்த்தி பேசுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் உம்முல் முஃமினீனாக இல்லை, அவர்கள் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். எந்த பெண்ணாலும் அதை சகித்துக் கொள்ள முடியாது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் மற்ற பெண்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய மனைவிமார்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவளை பாரு, அவள் எப்படி இருக்கிறா, அந்த பெண்ணை பாரு, இவ எப்படி இருக்கிறா, அவள் எப்படி சமைக்கிறா, இவ எப்படி சமைக்கிறா, அவள் எப்படி செயல்படுறா. எப்படி நம்முடைய மனைவி இருக்க வேண்டும் நாம் ஆசைப்படுகிறோமோ அதை அறிவுரையாக சொல்லலாம். ஆனால் மற்ற பெண்களோடு என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பேசக்கூடாது. அது கலவரத்தில் தான் போய் முடியும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அடுத்ததாக, நம்முடைய மனைவிமார்கள் ஏதேனும் நல்ல விஷயங்கள் செய்தால் அதை பாராட்ட வேண்டும். அதை மாத்திரம்தான் நாம் செய்கிறது கிடையாது. வெளியில் போய் பாராட்டுவோம், மேடையில் பாராட்டுவோம், சம்பந்தம் இல்லாதவன் என்ன வானலாவும் உயர்த்தி பாராட்டுவோம், மேடையில் போய் நின்று பாராட்டுவோம். அவன் அப்படி, இவன் எப்படி, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என காலமுள்ள நமக்கு கூட வாழ்க்கை நடத்தக்கூடிய, நமக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளையும் வகை வகையாக ருசியாக சமைத்து தரக்கூடிய ஒரு மனைவி நல்ல ஒரு ஆகாரத்தை ருசியாக பண்ணி தந்துட்டா பாராட்ட மனசு வராது. பாராட்ட வேண்டும். நல்ல அழகா இருக்கு, ருசியா இருக்கு என்று நம்முடைய மனைவி நமக்கு செய்து தரக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரிதான், பாராட்டுக்களை சொல்ல வேண்டும். இது பெண்கள் கணவன்மாரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், சைக்காலஜிக்கலாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. இது யாரும் மறுத்துக்கூட முடியாது. பெண்கள் பாராட்டுக்களை அதிகமாக விரும்புவார்கள், பாராட்ட வேண்டும். அடுத்ததாக, பெண்கள் எப்போதுமே கணவனோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எப்போது அது சாத்தியம் இல்லை. அதனால் அவர்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி சந்தோஷப்படுத்துவதற்காக வெளியில் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு சின்ன பொருளை தான் வாங்க போகிறோம், பெரிய பொருளாக கிடையாது, ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து பொருள் வாங்க போகல. ஒரு சின்ன பொருள், ஒரு 50 ரூபா பொருளோ அல்லது ஒரு 100 ரூபா பொருளோ தான் வாங்க போகிறோம். அப்படி வாங்க போகிறதா இருந்தால் கூட நம்ம பைக்கில் பின்னால் உட்கார வச்சு நம்முடைய மனைவி அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய நன்மை யாருக்கு? கணவன்மார்களுக்குத்தான். சந்தோஷம் பெருகும், வாழ்க்கையில் இல்லறம் இனிமையாக நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய பயணமாக இருந்தாலும் சரி தன்னுடைய மனைவிமார்கள் ஒருவரை அழைத்து செல்லாமல் இருப்பதில்லை. நீண்ட தூர பயணம் கிடையாது, பக்கத்து ஊருக்கு போறதா இருந்தா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் யாராவது ஒருவரை சீட்டு குலுக்கி போட்டு அதில் யாருடைய பெயர் வருதோ அவர்களை தன்னோடு அழைத்து செல்வார்கள் என்பது ஹதீஸ்களில் காணப்படக்கூடிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, நம்முடைய மனைவிமார்களோடு சேர்ந்து சின்ன சின்ன வேலைகள் என்ன செய்யணும்? ஒத்தாசை செய்ய வேண்டும். அதை நாம் செய்யவே மாட்டோம். நானாக இருந்தாலும் சரி தான், நீங்களாக இருந்தாலும் சரி தான், யாரும் செய்கிறது கிடையாது. ஏன்னா நாம் வெளியில் என்ன டியூட்டி பார்க்குறோமோ அதே உணர்வோடு தான் உள்ளே வர்றது. வெளியில் ஆஃபீஸராக இருப்போம், கலெக்டராக இருப்போம், ஏன்னா பெரிய பெரிய அதிகாரியாக இருப்போம், அந்த உணர்வோடு தான் உள்ளே வரணும். சட்டையை கிளட்டி போடுற மாதிரி அதையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே வரணும். உள்ளே வரும்போது அந்த மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாகத்தான் உள்ளே என்றாக வேண்டும். வெளியே இருக்கிற மாதிரி உள்ளே வந்து என்ன செய்ய முடியாது? அதிகாரம் செய்ய முடியாது. அவர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளை ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். காய்கறியை வாங்குறதோடு நிறுத்திக்கிடாதீங்க, காய்கறி நறுக்கி கொடுங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு வர்றோமா, பக்கத்தில் உட்காந்து வெண்டைக்காய் நறுக்கி கொடுக்கணும், அதில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனால் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வேலைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, மனைவிகளிடம் பேசுகிற பொழுது நாம் அன்பாக பேச வேண்டும், நகைச்சுவை உணர்வோடு பேச வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வாறு ஒரு இறை தூதராக இருந்தாலும் கூட மனைவிமாரிடத்தில் அவர்கள் எவ்வாறு நகைச்சுவை உணர்வோடு அவர்கள் பேசியிருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள், அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மனைவிமாரிடத்திலும் அன்பாக பேச வேண்டும், நகைச்சுவையாக பேச வேண்டும். இப்போ பேசுறதுக்கே டைம் கிடையாது.
மனைவிட்ட பேசுறதுக்கே டைம் கிடையாது. காலையில் சாப்பிட்றதோ கடைக்கு போகிறோம் அல்லது வேலைக்கு போகிறோம், திரும்பி வர்றோம், டிவிக்கு முன்னால் உட்கார்றோம், படுக்கைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். திரும்ப மறுநாள் வேலை, இப்படி ரொட்டீனாக போயிட்டே இருக்கிறது. மனைவிமாரிடத்தில் பேசக்கூடிய, பிள்ளைகளிடத்தில் பேசக்கூடிய நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. எஞ்சியிருக்கக்கூடிய நேரத்தை கூட இந்த டிவி நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொள்கிறது. விடுமுறை நாட்களையா உட்கார்ந்து மனைவிட்ட பேசலாம், பிள்ளைகள்கிட்ட பேசலாம் பார்த்தோம்னா டிவிக்கு மேலே உட்கார்ந்து அதுதான் எல்லா நேரத்தையும் எடுத்துக்கொள்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக மனைவிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பொது இடத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய மனைவிமார்களை மரியாதை குறைவாக, தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். மனைவிமார்களை எப்படி நடத்த வேண்டும்? வலா தஹஜுருஹா இல்லா ஃபில் பைத். உன்னுடைய மனைவியை நீ வெறுப்பதாக இருந்தால் நீ அதை வீட்டில் தான் வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய வெளியிலே, வீட்டுக்கு வெளியிலே பொது இடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சில பெண்களுக்கு பிள்ளை பாக்கியம் இருக்காது. குறைபாடுகள் அவர்களிடத்தில் இருக்கும், பெண்களிடத்தில் இருக்கும். அதற்காக அவர்களை குத்தி குத்தி பேசக்கூடாது. இது மிகப்பெரிய குற்றம். இது பல குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய பாக்கியம். இது அல்லாஹ் தரக்கூடிய நியமத்து. இது யாருடைய கையிலும் கிடையாது. ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்தி விட முடியாது. பாக்கியத்தை தரக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்து விட்டால் யாராலும் கொடுத்து விட முடியாது. எந்த டாக்டராலையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்றானே, 42வது அத்தியாயத்தில் 49, 50 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக வழங்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு இரண்டையும் கலந்து தருகிறான். அவன் நாடியவர்களை பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாக ஆக்கி விடுகின்றான். ஆக இது யாருடைய வேலை? இது அல்லாஹ்வுடைய வேலை. அந்த பாக்கியம் அவர்களுக்கு இல்லை என்று அதை பொருந்திக் கொள்ள வேண்டும், அதை சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இருவருமாக சேர்ந்து கையேந்த வேண்டுமே தவிர அந்த குறைபாடு அவளிடத்தில் இருக்கிறது என்பதற்காக அவளை குத்தி பேசுவது, அவளுடைய மனம் புண்படக்கூடிய வகையில் பேசுவது, நடப்பது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் கணவன்மார்கள் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உபதேசத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். மனைவிமார்களை நீங்கள் அடிக்கிற பொழுது காயம் ஏற்படாத வகையில் அத்தியாவசிய காரணத்திற்காக அவரிடத்தில் ஏதேனும் மானக்கேடான தவறுகளை, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை சொல்லி பார்த்தும் திருந்தவில்லை என்று சொன்னால், படுக்கை விட்டு விலகியும் திருந்தவில்லை என்று சொன்னால், மூன்றாவது கட்டமாகத்தான், மூன்றாவது வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அவர்களை காயம் ஏற்படாத வகையில் லேசாக அடித்து திருத்துங்கள் என்று சொல்கிறான். அப்படி அடிப்பதாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அடிப்பதாக இருந்தால் கூட வீட்டு வேலைக்காரனை போட்டு அடித்த மாதிரி நினைச்சக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்காதீர்கள். கையில் கிடைக்கிறதையெல்லாம் தூக்கி வீசுறது, அந்த மாதிரி செய்யாதீர்கள். ஏனென்றால் நீ காலை நேரத்தில் அவளை அடித்தால் மாலை நேரத்தில் அவளிடத்தில் தான் நீ வந்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இவ்வளவு இயல்பான விஷயத்தை அருமையாக சொல்லி காண்பிக்கிறார்கள். இதை ரசூலுல்லாஹ் வேறு வார்த்தையில் சொல்றாங்க. நாம மேடை நாகரிகம் பற்றி அதை என்ன செய்யலை, இங்கே சொல்லவில்லை. எனவே உன்னுடைய மனைவி உனக்கு எப்போதும் தேவை. வாழ்க்கை துணை நமக்கு கண்டிப்பாக தேவை. வாழ்க்கை துணை இல்லாமல் வாழ முடியாது. பாதுகாப்பான வாழ்க்கை முறை மேற்கொள்ள முடியாது. நிம்மதியான வாழ்க்கை நடத்த முடியாது. எனவே நாம் சின்ன சின்ன அற்ப விஷயங்களை காரணம் காட்டி நாம் அதிரடியான முடிவுகளை எடுத்துவிடக் கூடாது. நாம் இல்லற வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ அவற்றை உள்வாங்கிக் கொண்டு அந்த அடிப்படையில் இல்லற வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும். திருமணம் செய்தால் போதுமானதாகாது. அந்த இல்லற வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கிறது. அதை புரிந்து நடக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் வழங்குவாராக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. நஹ்னு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, இல்லற வாழ்க்கையை இனிமையான முறையில் நடத்தி செல்வதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழிமுறைகள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். இதுவரையிலும் ஒரு கணவன் எப்படிப்பட்ட அறிவுரைகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று
பார்த்தோம். அடுத்ததாக ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருவரும் இணைந்துதான் அந்த வாழ்க்கை படையை ஓட்டியாக வேண்டியிருக்கிறது. இருவருடைய பங்களிப்பும் சமமாக இருந்தாக வேண்டும். கணவன் மட்டுமே நினைத்தால் அந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்தி செல்ல முடியாது. இருவரும் மனது வைக்க வேண்டும், இருவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும், இருவரும் தங்களுடைய கடமைகள் என்ன, தங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை அமல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இஸ்லாம் மனைவிக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனைவியை பொறுத்தவரையில் கணவனுக்கு முழுக்க முழுக்க அவள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு வசனங்களை சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டவள், கணவனை எந்த அளவிற்கு அவள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனைவியின் மீது கணவன் எந்த அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டுமோ அதை போல கணவனை ஒரு மனைவி அதிகமாக மதிக்க வேண்டும். அவனுடைய மதிப்பு குறைவாக நடத்தக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி. ஏனென்று சொன்னால் கணவனை பொறுத்தவரையில் வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய, என்னதான் பெண்களுக்கு உரிமைகளை இஸ்லாம் வழங்கியிருந்தாலும் கூட எல்லாவற்றை விட ஒருபடி அந்தஸ்து மேலே ஆண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், மேலும் அந்த மனைவியை காப்பாற்றக்கூடிய, பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய, அவர்களுக்கு செலவினங்கள் தரக்கூடிய பொறுப்பை கடமை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே பெண்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை விட சலுகைகளை விட ஒருபடி அந்தஸ்து மேலே ஆண்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். இந்த உண்மையை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரும் யாருக்கும் சுஜூது செய்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், வேறு யாருக்கும் யாரும் சுஜூது செய்யக்கூடாது, தலை வணங்கக்கூடாது. அப்படி தலை வணங்குவதற்கு அனுமதி இருந்திருக்குமானால் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு தலை வணங்க வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த அளவிற்கு கணவன்மார்கள் உயரத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள், மதிப்பான இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். அந்த மதிப்பையும் அந்தஸ்தையும் மனைவிமார்கள் கணவனுக்கு வழங்கியே தீர வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளான ஐவேளை தொழுகையை முறையாக தொழுது, ரமலானில் நோக்க வேண்டிய அந்த கட்டாய கடமையான நோன்பை நோற்றி, மேலும் தன்னுடைய கற்பை காத்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பாளேயானால் அவள் மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய வாசல்களில் அவள் விரும்பிய எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் சொர்க்கத்திற்கு செல்லலாம். அந்த அவளுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாசல் அவளுக்கு எளிதாக்கி தரப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த உண்மையை புரிந்து நடக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு கணவனுடைய வருமானம் என்ன என்பதை பெண்கள் புரிந்து, மனைவிமார்கள் புரிந்து அதற்கு ஏற்றவாறு செலவுகள் செய்ய வேண்டும். அதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கணவனுக்கு உள்ள வருமானம் என்ன, மாத வருமானம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் செலவினங்களை நடத்த வேண்டும். சுருக்கமாக வீண் விரயம் செய்யாமல் அந்த செலவினங்களை நடத்துவது மனைவிமார்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரியான பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய மனைவிமார்கள் முற்றுகையிட்டார்கள். எதற்காக என்று சொன்னால், எங்களுக்கு செலவுக்கு கூடுதலாக பணம் வேணும் என்று சொல்லி முற்றுகையிட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடத்திலிருந்து வசனம் வருகிறது, உனக்கு பணம் வேணுமா அல்லாஹ்வுடைய தூதர் வேணுமா அப்படின்னு. மனைவிமார்களே, ரசூலுடைய மனைவிமார்களே, உங்களுக்கு துன்யா வேண்டுமா அல்லது இறை தூதர் வேண்டுமா? துன்யாதான் வேண்டும் என்று சொன்னால் இறை தூதரிடமிருந்து அவர் தருவதை பெற்றுக்கொண்டு விவாகரத்து வாங்கி கொண்டு சென்று விடுங்கள் என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான வசனத்தை குர்ஆனில் அருளினான். அதற்கு பிறகுதான் அந்த மனைவிமார்கள் எல்லாம் எங்களுக்கு தரக்கூடியதே போதுமானது என்று அதை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், போதுமாக்கி கொண்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் மனமுடைந்து ஒரு மாத காலமாக மனைவிமார்களை பிரிந்திருந்தார்கள். அவரோடு சேரவில்லை, விவாகரத்து செய்யவில்லை. ஆனால் மனைவிமார்களை பிரிந்திருந்தார்கள் ஒரு மாத காலமாக. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள். எனவே மனைவிமார்கள் இல்லறத்தை நடத்தி நல்ல முறையில் நடத்தி செல்வதனுடைய அடையாளமாக
அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், கணவன்மார்களுடைய வருமானம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செலவினங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக மாத கடைசியில் அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. மாத கடைசியில் கணவன்மார்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது என்பதை குறிப்பாக மனைவிமார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருவருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. இருவருக்கும் பொதுவான விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது மனைவி தரப்பில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. மனைவி தரப்பில் ஒரு தவறு நிகழும் போது கணவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? ஏசுவான். அப்படி ஏசும்போது மனைவி மௌனமாக இருந்து விட வேண்டும். என்ன செய்யக்கூடாது? பதில் பேசக்கூடாது. அல்லது கணவன் தரப்பில் ஏதாவது தவறுகள் நிகழும் போது கண்டிப்பாக மனைவி ஏசுவாள். அப்படி மனைவி ஏசுகிற பொழுது கணவன் மௌனமாக இருக்க வேண்டும், பதில் பேசக்கூடாது. யார் பக்கத்தில் தவறு நிகழ்கிறதோ அதை எதிர்த்து பேச்சுக்கள் வரும்போது சம்பந்தப்பட்டவர் மௌனம் காக்க வேண்டும், பேசக்கூடாது. இதுவும் அதற்கு அடிப்படையான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கணவன்மார்களை பொறுத்தவரையில் வீட்டுக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு மனைவிமார்கள் தான் உலகம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் கணவனை கவரக்கூடிய வகையில் அவளுடைய உபசரிப்புகள் இருக்க வேண்டும். அவள் முகமலர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு முன்னாலே அழகான முறையில் அலங்காரத்தோடு இருக்க வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலே வேகமாக செல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் வேகமாக சென்று அவருக்கு பக்கத்திலே சென்று அவரிடத்தில் விசாரிக்கிறார்கள், என்னப்பா ரொம்ப வேகமாக போறிய, என்ன விஷயம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றார். நான் ஒரு புது மாப்பிள்ளை அப்படின்றார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ வந்து கன்னி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாயா, விதவை பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாய் என்று. அவர் சொல்கிறார், நான் விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று. ஏன் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே என்று ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த ஊர் எல்லை வருகின்ற நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் சொல்றாங்க, எல்லாம் பொறுங்க, அவசரப்பட்டு ஊருக்குள்ள என்றாயிராதீங்க, ஏன்னா பெருங்கொண்ட கூட்டம் இருக்கிறது. நீங்க பொறுத்திருந்து மாலை நேரம் வந்ததற்கு பிறகு செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் உங்களுடைய மனைவிமார்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வெளியில் சென்று விட்டு வரக்கூடிய கணவனை இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய மனைவியினுடைய முகத்தை பார்த்தாலே கணவன் சந்தோஷமடையக்கூடிய அளவில் அந்த மனைவிமார்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது அலங்கோலமாக இருப்பார்கள், வெளியிலே சென்றால் அலங்காரத்தோடு செல்கிறார்கள். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அலங்காரம் அழகு எல்லாமே எதற்காக என்று சொன்னால் கணவனுக்காகத்தான். கணவனுக்கு முன்னாலே தான் ஒரு பெண் அலங்காரத்தோடு அழகோடு இருக்க வேண்டும். ஆனால் முற்றிலும் மாற்றமாக உலக நடப்பு இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளே அலங்கோலமாக ஒரு அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமாக நிச்சயமாக இல்லற வாழ்க்கையை செம்மையான முறையில் இருவருமாக இணைந்து நடத்தி செல்ல முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இப்படிப்பட்ட முறையில் நம்முடைய இல்லற வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிற பொழுது விவாகரத்து போன்ற அதிரடியான முடிவுகள் வரப்படாமல் நிச்சயமாக நம்மால் தவிர்த்துக் கொள்ள முடியும். விவாகரத்து என்பது மிகப்பெரிய விஷயம், அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு முடிவெடுக்கக்கூடிய நேரம் எது, விவாகரத்து எப்படி செய்ய வேண்டும், இன்றைக்கு என்னென்னவெல்லாம் விவாகரத்து என்ற பெயரில் தவறுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தலாக் என்று சொன்னால் என்ன, ஃபுலா என்று சொன்னால் என்ன, அதற்கு இத்தா இருப்பது எப்படி, எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும், இது போன்ற சட்டத்திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றிய விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். நாம் கற்றதன் அடிப்படையில் செயல்படுவதற்குரிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வக்கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ் வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة المشركين فانصرنا على القوم الكافرين ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.